அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைல் ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சு ஒரு 3 ஸ்பூன் நெய், ஒரு 1/4 கப்பு நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் போட்டு முந்திரி திராட்சை நல்லா வறுத்து எடுத்துடுறேங்க. பாருங்கள், அதே எண்ணெயில் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு டம்ளர் அடுக்கும் நெய் ரவை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு 1 கப்பு நான் வந்து பாலும், ஒரு 2 கப்பு நான் வந்து தண்ணியும் ஊற்றிக்கிறேங்க. 1க்கு 3 நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கைவிடாது இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணலாம். ரவா உங்களுக்கு நல்லா வேகணும். 1 கப்பு ரவாவுக்கு நான் வந்து 1/2 கப்பு நான் வந்து ஒயிட் சுகர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுகர் ஆட் பண்ணதும் உங்களுக்கு மெல்ட் ஆகும். நல்லா கைவிடாது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நல்லா வெந்ததும் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவு ஃபுட் கலரும் வறுத்து வச்சு தான் முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 5 ஸ்பூன் நான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஸ்வீட் காட்டுறதுக்கோசரம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா நெய்யும் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் நான் ஒரு ரவா கேசரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதோ லைக் பண்ணி